சைடுல என்ன ரைடு இருக்குன்னு தெரியல, போய் பார்த்தா தெரியும். சுத்தி சுத்தி எந்த பக்கம் போனாலும் ஒரே மாதிரி தான்ல இருக்கு. அது என்னமோ சரிதான். இல்ல அங்க பாரு, இதுதான் டார்க் ஹவுஸா? ஆமால சதீஷ், நாங்க இந்த டார்க் ஹவுஸ்க்கு போனோம். அப்படியே நல்லா இருந்துச்சா? ஒண்ணுமே தெரியல, பயங்கர இருட்டு. அப்புறம் என்ன, அப்புறம் உள்ள போயிட்டு வெளியே வர வழி தெரியாம இருட்டுக்குள்ள கடந்து படாத பாடுபட்டோம். திடீர்னு ஸ்டெப்ஸ் வருது, திடீர்னு கீழே இருந்து காத்தடிக்குது. அப்படி துணியெல்லாம் அவ்வளோ இருக்கா மேலே தூக்கி இருக்கோம், இந்த ஸ்கட்டு கிட்டுலாம் போட்டிருக்கைகளுக்கு. அந்த மாதிரிலாம் காற்று புஷ்ஷுன்னு அடிக்குது. திடீர்னு ஒரு மாதிரியா இருந்துச்சு, பயமா இருந்துச்சு. எப்படி வெளியே வரேன்னே தெரில. அப்பதான் ஒரு ஆள் வந்துச்சா, ஒரு கப்புள்னு நினைக்கிறேன். அவிய கையை பிடிச்சி தொங்கிக்கிட்டு எப்படின்னா என்னைய வெளியே கூப்பிட்டு போயிருங்கண்ணா அப்படின்னு சொல்லி கதறி அவிய கூட அப்புறம் அவிய ஆளுக்கு அப்படியே ஃப்ளாஷ் அடிச்சுக்கிட்டே வந்தாரா, அப்படியே கூட்டிட்டு வெளியே வந்துட்டாரு. அந்தல எம்மா தப்பிச்சது போதும்னு சொல்லி நான் பாட்டுக்கு ஓடி வந்துட்டேன். ஐயோ என்ன எங்கனே நின்னுட்டியே? இந்தா டார்க் ஹவுஸ் வந்துச்சு, அதான் இங்க போலாமா வேண்டாமா ரைடு எப்படி இருக்கும்னு சொல்லி சின்ன பொண்ணுகிட்ட கேட்டுட்டு இருக்கோம். அவ தான் போனாலாமே, நீங்களாம் போனீங்களா? ஆமா நாங்க போனோம், செம்ம இருட்டு. ஆமா அதுக்காக தான் அதுக்கு பேரு டார்க் ரூம்னு வச்சிருக்காங்க. த்ரில்லிங்கா இருந்துச்சு. அப்ப எல்லாரும் போலாமா? இன்னொருக்கா எம்மா நான் வரலாமா? அங்க இருட்டு, நமக்கு முடியாது வெளியே வர்றதுக்கு. யாரையாவது கையை காலை பிடிச்சி தொங்கிக்கிட்டு தான் வந்தாவணும். அப்படி இருக்க ரைடு தான் த்ரில்லிங்கு. வாங்க நாங்க கூட்டிட்டு போறோம் உங்களை. எதுக்கு இருட்டுக்குள்ள கை எது கால் எதுன்னு தெரியாம கட்டி கட்டி பிடிக்கிறதுக்கா? நான் வரலாமா வாங்கூடலாம்? அதான் இருட்டு ரூமுக்கு போறாவலாம், வேற யாழ் இல்ல, வேற யாரையாவது போய் பாருறதுக்கு. சரி ரைட் சோனி விடு, அந்த ரைடுக்கு நாங்க ரெண்டு பேரும் அப்புறம் போய்க்கிடுறோம். இப்போ நம்ம வேற கேம் பார்க்க போலாம் வாங்க. ஆமா வாங்க எல்லாரும். இந்த டார்க் ரூமை பார்க்கும்போதே என்னமோ பியாய் பங்களா மாதிரி தோணுதுல. கிட்டத்தட்ட அப்படிதானே இருக்கும் ஜெகன்னு. எல்லாம் ஓடியாங்க, இங்க தான் மிரர் ஹவுஸ் இருக்கு. ஆமா அப்புறம் என்ன, உள்ள பேர வேண்டியது தானே? ஃபுல்லா கண்ணாடியா தான் இருக்கு, எப்படி உள்ள போறது? அதான் இந்த பக்கம் என்ட்ரின்னு போட்டிருக்குல்ல, இது வழியா தான் போணுமா இருக்கும். வாங்க போய் பாப்போம். இது வழியா போய் கரெக்டான வழியை கண்டுபிடிச்சு வெளியே வரணுமோ? ஆமா அப்படிதான் நினைக்கிறேன். அங்க பாருல சதீஷ், முன்னாடி போறவனோலே கண்ணாடியில முட்டிக்கிட்டு நிக்கணுமே, அந்த பக்கமும் இந்த பக்கமும் எங்க வழியை கண்டுபிடிக்கிறதுன்னு. நம்ம எப்படிலாம் கண்டுபிடிச்சு வெளியே போவோம்? அதுலதான் சுவாரஸ்யமே. வா வா போய் பாப்போம் உள்ள எப்படி இருக்குன்னு. இப்படி போய் அப்படி வரணுமோ? இல்ல நேரா போகாதல சதீஷ், அது கண்ணாடி. அதான் நேரா தெரியுதுல, ஈஸியா தானே இருக்கு வழி. ஐயோ இல்லல, அங்க முட்டு சந்து கண்ணாடி இருக்கு, வேற வழி பாரு. எல்லாம் முட்டு சந்தாதான் இருக்கு, அப்படியே கண்ணாடியை தடவி தடவி போக வேண்டியதுதான். எல்லாரும் கொஞ்சம் கீழே பாருங்களா. ஏப்ப பூமாரி, உனக்கு கீழே என்ன தெரியுதுன்னு அவ்வளோ வரையும் கீழே பார்க்க சொல்ற? சொன்னா கேளுங்க, கீழே பாருங்கன்னு. கீழே எல்லாரும் ஆல்ரெடி நடந்து போய் வழி கண்டுபிடிச்சிருப்பாவல்ல, அந்த இடம் மட்டும் ரொம்ப தேஞ்சு போன மாதிரி அந்த டைல்ஸ் தெரியுது பாருங்க. அந்த வழியை ஃபாலோ பண்ணி போனனா வெளியே போயிடலாம். முட்டுச்சந்து இருக்க டைல்ஸுக்கும் எல்லாரும் நடந்து போன டைல்ஸுக்கும் பார்த்தா வித்தியாசம் தெரியும். அதிகமா அழுக்கா எந்த டைல்ஸ் தெரியுதோ அந்த டைல்ஸ் தான் பாதை. அதை கண்டுபிடிச்சு கரெக்டா போனனா ஈஸியா வெளியே போயிடலாம் அந்த கிளாஸ்ல இருந்து. அட சோடா பொட்டி பூமாரி, உனக்குள்ள இவ்வளவு அறிவா? ஆமா பூமாரி சொல்றது சரிதான், அப்பதான் இந்த கண்ணாடி ஹவுஸ்ல இருந்து நம்ம வெளியே போக முடியும். சரி வாங்க எல்லாரும் பூமாரி சொன்ன மாதிரி கீழே டைல்ஸ் அழுக்கான டைல்ஸை ஃபாலோ பண்ணியே போவோம். வெளிப்பக்கம் வந்துட்டோம். சந்தியாக்கா அது கண்ணாடி, இந்த பக்கம் வாங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் நில்லுங்க, இன்னொரு வழி நான் கண்டுபிடிச்சிட்டேன். அட இவ என்னத்த கண்டுபிடிச்சானே தெரியலையே. எல்லாரும் கொஞ்சம் மேல பாருங்களா. ஏன் மேல உங்க ஆயா வடை சுட்டு வித்துக்கிட்டு இருக்கோ? அட சொன்னதை செய்யல முண்டக்கண்ணா. சரி பாப்போம், வேற என்ன பண்றது? அங்க பாருங்க, மேல பார்த்தா என்ன தெரியுது? உங்க செத்து பொண்ணு தாத்தா அழுக்கு தேய்ச்சி குளிச்சுக்கிட்டு இருக்கிறது தெரியுது. இல்ல சதீஷ். சரி கோவப்படாத சின்ன பொண்ணு. சரி சொல்லு என்ன சொல்ல வரியா அதை சொல்லு. சும்மா இல்ல சதீஷ், அவளை சொல்ல விடு, என்னமோ இந்த நாட்டுக்கு சொல்ல வாரா. மேல யாரு? உங்க அப்பனாக உட்கார்ந்துருக்காரு. இல்ல இருக்கா, மேல லைட்டு தெரியுதா? ஆமா மேல லைட் தெரியுது. அதை ஃபாலோ பண்ணி தான் போறோம். மேலே மற்ற இடம் எல்லாமே க்ளோஸ் ஆகிருக்கும். மேலே எந்த பக்கம்லாம் செவுரு லைட்டுன்னு நல்லா வெளிச்சம் வெளியில் தெரியுதோ அந்த இதை ஃபாலோ பண்ணி போனோன்னா ஈஸியாக வெளியே போயிருக்கலாம். மற்ற ரூம்ஸ் எல்லாமே கண்ணாடி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருக்க வழியாக நம்ம போக முடியாது. இந்த மாதிரி மேலே தெரியுது பற்றியா செவுரு லைட்டெல்லாம், அந்த இது எங்கெல்லாம் தெரியுதோ அந்த இடத்த ஃபாலோ பண்ணி அப்படியே அந்த நேருக்கு மேலே பார்த்துக்கிட்டே போனாலே ஈஸியாக வெளியே போயிடலாம். நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையா? ஊர்ல உள்ள அம்புட்டு அறிவாளியும் இங்கதான் இருக்காங்க.
இந்த ட்ரிக்ஸ்லாம் தெரியாம தான் அவ்வளோ கண்ணாடியில முட்டிக்கிட்டு நின்னாவளாக்கும். அப்படிதான் போல இருக்கு. வாங்க வாங்க, யாரெல்லாம் சின்ன பொண்ணு ஐடியாவை ஃபாலோ பண்றீங்களோ சின்ன பொண்ணு ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்க. பூமாரி ஐடியாவை ஃபாலோ பண்றவங்க பூமாரி ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்க. குனிஞ்சே போனா பூமாரி ஐடியா, அண்ணாந்து பார்த்துக்கிட்டே போனோன்னா சின்ன பொண்ணு ஐடியா. எந்த ஐடியா உங்களுக்கு ஓகேன்னு தோணுதோ அந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. அவ்வளோருக்கு மூளை மூக்கு வழியே ஒளி விரும்புல இருக்கு. வந்துட்டோம் நாகப்பட்டினம் வந்துட்டோம். இலை சதீஷ், நாக்க பிடிச்சு அறுத்து விடுவேன், ஒழுங்கா பாடாம வா. அவ்வளோ இருக்கும் பொறாம. நான் எங்க கேபாப் சிங்கர் மாதிரி பாடிடுவேன் நானும். இங்க பாரு, அண்ணன் தம்பி இந்த இது எதுவும் பார்க்க மாட்டேன். வாயை உடச்சி வெத்தலை பார்க்க போட வச்சிருவேன், பாத்துக்க. அவங்க கூட உன்னை ஒப்பிடாத, சொல்லிட்டேன் அம்மா. ஐ எம் a V fan. இந்த பிள்ளைகளுக்கு எப்படிதான் பொம்பளை பிள்ளைகளுக்கே பிடிக்குதோ தெரியல. இல்ல ஜெகனே, அவ காதுல உளுந்துன்னு வை, கொன்னுருவா பாத்துக்க. அவ பிடிஎஸ் ஆர்மி, அந்த ஆர்மி கிட்ட வச்சுக்கிடாத. என்னல சதீஷு, எங்க சங்கம் பேர் அடிபடுது. ஒண்ணும் இல்லம்மா, உங்க சங்கத்தை பத்தி தான் பெருமையா பேசிட்டு இருந்தோம். வெளியே வந்துட்டோமா இல்லையா? வந்துட்டோம். ஏ, வெளிய வந்தாச்சு கரெக்ட்டா. இப்ப சோனி, இதுக்கு அந்த பக்கம் தானே ஹோஸ்ட் ரூம் இருந்துச்சு. ஹோஸ்ட் ரூமா டார்க் ரூமா? அந்த பக்கம் இருக்கிறது டார்க் ரூம், இந்த பக்கம் தான் ஹோஸ்ட் ரூம் நினைக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். அதோ சந்தி அங்கதான் போறா. எப்படியோ ஒரு வழியா அவளை பார்த்துட்டேன். எங்க போறா? அந்த ஹோஸ்ட் ரூம்குள்ள போறா போல இருக்கு. சரி, நம்மளும் மாஸ்க் போட்டுட்டு லைன்ல அப்படியே நின்று சேர்ந்து போயிட வேண்டியதுதான். வேற பையன் நினைச்சுக்கிட்டு நம்ம பக்கத்துல உட்கார மாட்டால. ஏதாவது ஒண்ணு பண்ணி அவளை பார்க்க வைக்கணும். பார்க்க வச்சு நம்ம பக்கத்துல எப்படின்னா உட்கார வச்சிடணும். ரைட்டு, கிளம்பிட வேண்டியதுதான். அப்படியே லைன் கொஞ்சம் தான் இருக்கு, எப்படியும் சமாளிச்சு போயிடலாம். எல்லாம் சதீஷ், எங்க போற? இந்த வாரேன் இரு. இப்ப சோனி, இங்க பாரு உங்க அம்மா. எங்க போ குமாரி? இந்த அங்க நேர்க்க உட்கார்ந்திருக்காவ பாரு. என்ன பண்றது பத்திராளியக்கோ, நம்ம ஒண்ணு நினைச்சா நடக்குது, வேற ஒண்ணா இருக்கு. வேற நம்ம என்ன பண்ண? எம்மா, எப்ப கேக்குதா கொம்மி? இங்க பாரு, நாங்க இங்கதான் இருக்கோம். அம்மைக்கு கதை பேசினா காதே கேட்காது. அங்க பாரு லட்சுமி, நம்ம வீட்டு பிள்ளைல தானே அங்க நிக்குது. எங்கக்கோ? அந்த நிக்கல்வ பேரு. ஆமா, நம்ம வீட்டு கலவையில தான். இது இங்க நின்று என்ன பண்ணுதுவே? எம்மா, என்னம்மா ரைடுக்கு போலையா? எல்லாம் நாங்க ரைடு போறதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் இங்க என்ன பண்றீங்க? தெரியுமா, நாங்க ஹோஸ்ட் ரூமுக்கு போறோம். நீங்களும் வரீங்களா? இங்க பியாயில இருக்குமா? நீங்களும் வாங்க, நல்லா ஜாலியா இருக்கும். ஏண்டாம்மா, உங்க அத்தை கூட்டு போனையே எங்களை இன்னும் உட்கார வச்சுட்டா ஒரு ரவுண்டு கூட்டு போனதுக்கே. இங்க போய் வாயாலையும் வைத்தலையும் எடுத்துட்டு நடக்க இயலாது. நாங்கள் வந்து இருக்கோம், நீங்க பாத்துட்டு வாங்க. என்ன தெரியுமா ரெஸ்டா? ஆமல, நீ எங்க போற? இந்த அந்த அருவி கொட்டுதுல, அதுல போய் மூஞ்சி கைகளெல்லாம் கழுவிட்டு வரலான்னு போறேன். கசகசன்னு இருக்கு இந்த வெயிலுக்கு. நல்லா மூஞ்சி கைகளெல்லாம் கழுவு, நல்லதுதான் வெயிலுக்கு. அதான் தெரியுமா, மூஞ்சி கழுவ தான் போறேன். பாத்தியலா அவனை? அவன் மட்டும் தனியா மூஞ்சி கைகாலன்னு கழுவ போறானா? என்னையும் கூப்பிட்டுருந்தா நானும் பேர் பண்ணலாம். சரியான ஆளுதான் இவன். இவன் மட்டும் எந்த பிள்ளைகள் பார்த்தாலும் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், நான் மட்டும் அழுக்கு முட்டை மாதிரி இருக்கணும். அதுக்குதான் என்னைய கூப்பிடாம அவன் மட்டும் தனியா போயிருக்கான். உன் மூஞ்ச என்ன நீ பெனாயில் போட்டு கழுவுனாலும் அப்படிதான் இருக்கும், சும்மா இரு. ஏமா, உள்ள ரைடுக்கு வரவங்க வாங்க. இவன் உள்ள கூப்பிடுறாங்க, ஓடியாங்க. இப்ப ஃப்ரீயா கிடக்குது. எல்லாம் சதீஷ், சீக்கிரம் வா, உள்ள கூப்பிடுறாங்க. இல்ல இந்த வாரேன். அதுக்குள்ள உள்ள கூட்டிட்டாங்களா? நான் கொஞ்சம் கை கால் மூஞ்சிலாம் கழுவி ஃப்ரெஷ் ஆனா இவங்களுக்கு பொறுக்காத. ஒரு இதுல 2 பேர் உட்காருங்கம்மா. இப்ப குமாரி ஓடியா, எங்க கூட உட்கார்ந்துக்க. எப்ப அங்க 2 பேர் தான் உட்காரணும்னு சொல்றாங்க. அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. வா, நம்ம 3 பேர் போவோம். சரி இரு, நான் வாரேன். எவ திட்டுவாங்களோன்னு பயமா இருக்கே. திட்டினா பாத்துக்கிடலாம், வா வா. சதீஷ், சீக்கிரம் வா. நான் வந்துட்டேன். நான் கூட பயந்துட்டேன்ல, பியாய் ரூமுக்குள்ள ஒத்தையில போ விட்டுருவாங்களோன்னு. நல்ல வேலை நீ வந்துட்ட துணைக்கு. நான் இருக்கல ஜெகனே, பயப்படாத. நீ இருக்கும்போது எனக்கு என்னடா பயம்? வா வா. சச்சோ, அடுத்து இந்த சீட்ல நான் ஒத்தையில தான் போகணுமா? என் கூட உட்கார ஒருத்தரும் இல்லையே. இவ்வளோலாம் என்னைய விட்டுட்டு போயிட்டாளுவ, கிறுக்கிவ. பூ மாதிரியாவது இருந்திருக்கலாம். அவளும் சுவானி கூட போயிட்டா, நம்மளை பத்தி யோசிக்காம. எஸ்கியூஸ் மீ. நீங்க போய் உட்காருங்க. ஏன் நீங்க ரைடு போலையா? இல்ல, தனியா போக பயமா இருக்கு. என் கூட வந்தவங்க எல்லாம் முன்னாடி போயிட்டாங்க. நீங்க உட்காருங்க, நான் அடுத்த ரவுண்டு போய்க்கிடுறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தப்புறம். பரவாயில்ல, வாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து போலாம். இல்ல வேண்டாம், எனக்கு பயமா இருக்கு. ஏன் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட உள்ள போறோன்னு பயமா, இல்லனா ஹோஸ்ட் ரூமை பார்த்து பயமா? ரெண்டுமே தான். நீங்க போங்க. லூசு, இனி அடையாளம் தெரியலையா உனக்கு? இல்ல நீயா? எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. ஒரே மாதிரி காஸ்டியூமா தெரியுது அப்படி இப்படின்னு கொஞ்சம் டவுட்டா இருந்தது.
ஆனா குரல் எனக்கு என்னமோ வேற மாதிரி தெரிஞ்சிச்சு. அதான் வேற ஆளா இருக்கும்னு நினைச்சிட்டேன். சரியான லூசு தான் நீ. நான் யாரும் உங்க வீட்டுல யாரும் பாத்திரக்கூடாதுன்னு தான் மாஸ்க் போட்டுட்டு சுத்திட்டு இருக்கேன். வா நம்ம 2 பேரும் ஒண்ணா போலாம் அந்த ரைடுக்கு. அதான் உனக்கும் கம்பெனிக்கு யாரும் இல்ல அந்த ரைடுக்கு. இல்ல வேண்டாம், நான் வரலப்பா. ரொம்ப சீன் போடாத. மூஞ்சி யார், நானா சீன் போடுறேன்? ஆமா, எப்படி நீ இந்த ரைடுக்கு போனோம்? நானும் உன் கூட ஏதாவது ஒரு ரைடு போகணும்னு ஆசைப்பட்டேன். இதுக்கு போலாம் வா. யாராவது பார்த்துட்டாங்கன்னா? அதான் மாஸ்க் போட்டிருக்கேன்ல, உனக்கே அடையாளம் தெரியல, வேற மத்தவங்களுக்கு இல்லாம தெரிய போகுது. வா வா போலாம். யாராவது கேட்டா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வேற வழி இல்லாம அந்த ஆளு தான் ஏத்திட்டாங்கன்னு சொல்லு. டிக் பண்ண வரல, அவரு தான் ஏத்தி விட்டுட்டாங்கன்னு சொல்லு. சரி அப்போ. போலாம். ரைட். தள்ளி உட்காரலாங்க. இது வேறயா? நீயே பியாயை பத்து பயந்து என்கிட்ட வருவ பேரு. நான் வர மாட்டேப்பா. பாக்கலாம். இப்ப என்னது இது ஒரு மாதிரியா போகுது? ஒண்ணுமே கண்ணுக்கு தெரியல. இருட்டா இருக்கு இந்த ரூமு. இப்படி இருட்டா இருக்கிறதுனாலதான் இதுக்கு பேரு ஹோஸ்ட் ரூமு. உனக்கு 7-8 டியூப்லைட் கேட்டு 5-6 சீரியல் செட்டு போட்டு உள்ள விடுவாங்களோ? ஏல ஜெகன், நீ வாயை மூடிட்டு வாழ குரங்கு. ஒரு ஆம்பளை பையங்கிற மரியாதையே கிடையாதுல நமக்கு. இப்படி இருட்டா இருந்தா பியாயை எப்படி பாக்குறது? நான் இங்க 2 கொம்பு நீட்டிக்கிட்டு நிக்குது, என்னதுன்னே தெரியல. யானையா பூனையா ஒன்னும் தெரியல. ஆமா சின்ன பொண்ணு, நல்லாவே இல்ல. இருங்க, நான் இதுக்கு ஒரு ஐடியா பண்றேன். எதா இருந்தாலும் சீக்கிரமா பண்ணல, அதுக்குள்ள வெளிய போற போறோம். இப்படி இருட்டா இருந்தா ஒண்ணும் தெரியாது. இங்க எவனோ தலையில தொங்கியான்னு நினைக்கிறேன். இது போனமா என்னன்னே தெரியல. என்னது போனமா? இல்ல, அது பியாயின்னு நினைக்கேன். அங்க பாருங்களேன், அங்க ஒரு உருவம் இருக்கு. ஆனா எனக்கு அது என்னன்னே தெரியல. இந்த இருட்டுல கண்டே பிடிக்க முடியல. ஆமா சோனி, எனக்கும் தான். ஒருவேளை இதுதான் பியாயா இருக்கும். இருங்க சோனி, இதுக்கு தான் நான் ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிருக்கேன். போன்ல ஃபிளாஷ் வெளிச்சம் அடிச்சிட்டே போனோம்னு வெயி, எதிர்க்க என்ன இருக்குன்னு ஈஸியா பாத்துக்கிடலாம். இருங்க, நான் ஃபிளாஷ் அடிக்கேன். சீக்கிரம் அடியில ஃபிளாஷ். அடக்கடவுளே, இது பியாயா? ஐயோ ஆமா, அது பியாய் தான். இங்க பாரு, இங்க ஒரு பியாய். பியாய் இல்லவே, எல்லாம் எலும்பு கூடு. இல்ல சதீஷ், நீ ஃபிளாஷ் அடிச்சதுக்கு அப்புறம் அவ்வளவும் பார்க்க காமெடியா இருக்குல்ல? ஆமா, இருட்டா இருக்கும்போதாவது கொஞ்சம் பயமா இருந்துச்சு. ஃபிளாஷ் அடிச்சதுக்கு அப்புறமா பயமாவே இல்ல, காமெடியா இருக்கு. அவ்வளவும் பொம்மை. எம்மா பாம்பு. அது பொம்மை தான்ல. நான் கூட டக்குன்னு மூஞ்சிக்கு முன்னாடி வந்து நின்னதான் பயந்துட்டேன். இங்க பாருங்க, எங்க ஊரு போனோம். பயப்படாதவ சின்ன பொண்ணு, எல்லாம் செட்டிங், பொம்மை தான். வேற உங்களுக்கு இதுக்காக ஒரிஜினல் பியாய் எல்லாம கொண்டு வந்து வைப்பாவ? எல்லாம் டம்மி தான். ஆமா, இத பார்த்தும் பயப்படுற கூட்டம் இருக்கதான் செய்யும். அதுக்காக தான் வைக்கிறது. இதே இருட்டுக்குள்ள நீங்க பாத்துட்டீங்கன்னா இன்னும் பயந்துருப்பீங்க. நான் ஃபிளாஷ் அடிச்சு வெளிச்சம் போட்டு காட்டுறதுனால உங்களுக்கு பயம் தெரியல, அவ்வளவுதான். அது என்னமா தெரிதாளா சதீஷ்? ஆனா திடீர்னு அங்கங்க இருந்து ஏதாவது ஒண்ணு வரும்போது பயமா தான் இருக்கு. ஆமா, டக்குன்னு பாக்கும்போது கொஞ்சம் திக்குன்னு தான் இருக்கு. சின்ன பொண்ணு, அங்க பாரு, ஒரு ஏலியன் பொம்மை. எனக்கு என்னமோ இந்த ஏலியனை பார்க்க சின்ன பொண்ணை பார்க்க மாதிரி இருக்கு. ஆமா, இருக்கும் உங்களுக்கு. ஆமா, சந்தியா எங்க காணோம்? அவ அங்க பின்னாடி தான வந்தா. இல்ல சதீஷ், உங்களுக்கு பின்னாடி சந்தியா வரலன்னு பாரு. இல்ல சதீஷ், அங்க இருக்காளா பாத்தியா? ஆமா, நானும் செகனும் ஏறும்போது பின்னாடி தான் நின்னா. பின்னாடி தான் வருவான்னு நினைக்கிறேன். வெளிய வரலான்னு பாப்போம், வெயிட் பண்ணுவோம் இரு. சரி, நீங்க அவ வாரலான்னு பாருங்க. நான் எங்க அம்மா கிட்ட போய் அதுல தண்ணி குடிச்சிட்டு வரேன். சரி, போ. எம்மா, கொஞ்சம் தண்ணி.